கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். స్తోత్రం. ఈ సాయంకాలంలో నడిచిపోయే మన ఆరాధన కోసం మనమందరూ కండ్లు కూర్చుని మోకాలు ఉంచి దేవుణ్ణి ప్రార్థించదము. మన మధ్యలో ఉండే ఆయన ప్రేయర్ చేయండి. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் கொண்டு வந்து சபையில் சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட நடக்க போகிற ஆராதனை நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே இந்த மகிமை பிரசன்னம் ஆசீர்வாதத்தில் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா. முதலாவதாக பாடல் பகுதி நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பாடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல குரல் வளர்த்து தாங்க ஆண்டவரே. நல்லா உற்சாகமாக கையை தட்டி ஆண்டவரே துதித்து பாட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை பகுதியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குற இசப்பா. ஆராதிக்கும் போது ஆவிக்குள்ளாக மாறி மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி பகுதிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுக்குற தாசனை மறைத்து நீரே வெளிப்படுங்க. நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வந்த வண்ணமாக போகாதபடி உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படியே வாழ ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே, இந்த காவேரிப்பட்டினம் சுற்றுப்புற கிராமத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அறியாமல் இருக்கிறார்களே சபா. நீரே அவர்கள் மனக்கண்களை திறந்து ஆண்டவரே சமீபத்தில் கொண்டு வந்து சபையில் சேர்க்க போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இது ஒரு தெலுங்கு ஆராதனை, அதனால் தமிழ் பாடல் கூட நம்ம தெலுங்கில் பாட இருக்கிறோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே என்கிறதான ஒரு தமிழ் பாடலை நம்ம தெலுங்கில் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தன்றிவி தன்றிவி தலையெத்து வாடவும் நீவே என்று சொல்லி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்றிவி அன்றிவி தலையெத்து வாடவும் நீவே. அன்றிவி அன்றிவி நான் தலையெத்து பாடவு நீவே. கேடமு நீவே மகிமையும் நீவே. தலையெத்து வாடவு நீவே. கேடமு நீவே மகிமையு நீவே. தலையெத்து வாடவு நீவே. நான் தலையெத்து பாடவு நீவே. நான் தலையெத்து பாடவு நீவே. அன்றிவி அன்றிவி நான் தலையெத்து பாடவு நீவே. அன்றிவி அன்றிவி நான் தலையெத்து పాడవు నీవే. వాదించు వారు ఎంతో విస్తరించెను, నా మీద లేచు వారనేకరుంటను. వాదించు వారు విస్తరించెను, నా మీద లేచు వారనేకరుంటను. అయినను సోలిపోలేదు, అలసిపోలేదు, సోలిపోలేదు, అలసిపోలేదు. తండ్రి నీ వాదుకొనును,
నన్ను తొచ్చిల్లనీయకవెన్నుడు తండ్రి నీ వాదుకొనును నన్ను తొచ్చిల్లనీయకవెన్నుడు ఖేడము నీవే మగిమయు నీవే తల ఎత్తు వాడము నీవే ఖేడము నీవే మగిమయు నీవే తల ఎత్తు వాడము నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే దివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే పండుకొని నిద్రపోయి మేలుకొందును ప్రభువే నా ఆధారమై ఉండును పండుకొని నిద్రపోయి మేలుకొందును ప్రభువే నా ఆధారమై ఉండును భయమసలే లేదు కలవరమే లేదు భయమసలే లేదు కలవరమే లేదు జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమిన కుండదెన్నడు జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమిన కుండదెన్నడు పోలేదు అలసిపోలేదు సోలిపోలేదు అలసిపోలేదు జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమి నాకుండదెన్నడు ఖేడము నీవే మగిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే ఖేడము నీవే మగిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే దేని గురించి చింతించక దేవుని సమాధానం కావలియుండున్ దేని గురించి చింతించక స్తుతించదన్ దేవుని సమాధానం కావలియుండున్ యోగ్యమైనవి పవిత్రమైనవి యోగ్యమైనవి పవిత్రమైనవి వాటిని ధ్యానింతును అనుదినం జయం పొందెదను వాటిని ధ్యానింతును అనుదినం జయం పొందెదను ఖేడము నీవే మగిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే ఖేడము నీవే మగిమయు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే சொல்லுவோமா తండ్రివి తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే தகப்பனே தந்தையே
தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அன்றிவி அன்றிவி நான் தலையெத்து பாடவும் நீரே. அன்றிவி அன்றிவி நான் தலையெத்து பாடவும் நீவே. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, அற்புதமான தேவன், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்தரிப்போமா. நாம் யாவரும் ஒரு மனதோடு கூட எழும்பி நின்று ஒரு ஆராதனை பாடலில் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இது ஒரு பழைய பாடல் தான். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அந்த பாடலை நம்ம தெலுங்கில் பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லெக்கிஞ்சலேனி ஸ்தோத்திரமுள் தேவா எல்லப்புடு நே பாடேதன் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவா எல்லெப்புடு நே பாடேதன். லெக்கிஞ்சலேனி ஸ்தோத்திரமுள் தேவா ఎల్లెప్పుడు నే పాడెదన్. ఇంతవరకు నా బ్రతుకులో ఇంతవరకు నా బ్రతుకులో నీవు చేసిన మేలకై ఆహా లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్. లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్. ఆకాశమగాకాశముల్ దాని కిందున్న ఆకాశము ఆకాశమగాకాశముల్ దాని కిందున్న ఆకాశము భూమిపై కనపడుతున్నవన్నీ ప్రభువా నిన్నే కీర్తించున్. ఆహా లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్. లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్. ఇంతవరకు నా బ్రతుకులో ఇంతవరకు నా బ్రతుకులో నీవు చేసిన మేలకై ఆహా లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆஹா லெக்கிஞ்சலேனி స్తోత్రముల్
స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్ లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్ అడవిలో నివసించువన్నీ సుడిగాలి మంజును అడవిలో నివసించువన్నీ సుడిగాలి మంజును భూమిలోనున్నవన్నీ దేవా నిన్నే పొగడను ఆహా లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్ లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్ ఇంతవరకు నా బ్రతుకులో ఇంతవరకు నా బ్రతుకులో నీవు చేసిన మేలకై ఆహా లెక్కించలేని స్తోత్రము దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్ లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే పాడెదన్ లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నీ పాడెదన్ లెక్కించలేని స్తోత్రముల్ దేవా ఎల్లెప్పుడు నే பாடேதன் எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹalleluya நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அருமையான மாலை வேளையிலே இந்த தெலுங்கு ஆராதனையிலே வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து மீதமுள்ள பகுதிகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வரவேண்டிய விசுவாச பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டு வாங்க உடைய நாமத்தை மேம்படுத்துங்க ஆசீர்வதிங்க முடிவு பரியந்தம் இந்த ஆராதனை கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கட்டும் வந்தவர்கள் கர்த்தாவே பிரயோஜனமாய் சந்தோஷத்தோடு உடைய ஆசீர்வாதங்களை சந்தோஷங்களை சமாதானத்தை அனுபவித்து இந்த இடத்திலிருந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் யாவர் உட்காருவோம் பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த அருமையான மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய నామத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் దేవుని నామం మహిమపడును గాక మీరందరూ వచ్చిన దానికి మాకు పెద్ద సంతోషము ఈరోజు సాయంకాలం సమయంలో దేవుడు మీ కృప ద్వారా మిమ్మల్ని నడిపించిన పెద్ద కృప కోసం దేవునికి స్తోత్రాలు వందనాలు இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய செய்தியை நாம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறோம் ఈ సాయంకాలంలో దేవుడు ఇచ్చే ఒక సందేశాన్ని మనము ధ్యానించబోతున్నాము மாலை ஆராதனை செய்தியின் தலைப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறதான தலைப்பிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானம் பண்ண போகிறோம் ఈ సాయంకాలం ఒక సమయంలో దేవుని యొక్క సందేశం ఒక అంశం ఏమంటే మీరు పొందుకొనాలి தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் దేవుడు వచ్చి మనకి ఇయ్యటానికి ఇచ్చేదానికి ఆయన ఎట్లుండంటే ఆయన ఎప్పుడు కూడా సిద్ధంగానే ఉండు మనకి ఇయ్యటానికి ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் మనం ఏమంటే ఇప్పుడు ఆయన దగ్గర ఇంకా మనము పొందుకునే దానికి మనం రెడీగా ఉన్నామా సిద్ధంగా ఉన్నామా అని మనం తెలుసుకోవాలి ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் 1 కొరింథీ 9వ అధ్యాయము 24వ వచనంలో ఏమని రాసిందంటే అట్టువలే మీరు బహుమానము పొందునట్లుగా పరుగెత్తుడి
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ఇక్కడ అపోస్తలుడైన పౌలు ఏమని రాసిండంటే మీరు పొందుకొనేటట్లు మీరేం చేయాలండి, పరిగెత్తాలి అని రాసిండు. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். క్రీస్తు ఒక జీవితంలో ఏమంటే మనం అనేక కార్యాలు ఆయన ఇంకా పొందుకొనాలని మనం పరిగెత్తాలి. அவர் அநேக ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ఆయన అనేక ఆశీర్వాదం ఇయటానికి ఆయన సిద్ధంగా ఉండు. ஆனால் நாம் அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமான అయితే మనం காரியம். అవన్నీ పొందుకోవటానికి మనము తగిదిగా ఉన్నామా అనేసి మనము మన్ని ఆరాయించి చూడాలా. அவருடைய ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ఎవరెవరు ఆయన సమూహంలో వచ్చి ప్రార్థన చేస్తారో అందరికీ దొరకాలా అనేసి ఆయన సిద్ధంగా ఉండు. அவரை ஏற்றுக்கொள்கிறதான அவருடைய ஆலயத்திற்கு வருகிறதான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ఆయన సిద్ధంగా ఉండి ఎవరెవరు ఆయన ఒక సంఘంలో వచ్చి ఆయన ఎత్తుకుతారో అందరికీ ఈయటానికి ఆయన సిద్ధంగా ఉండు. நமக்கு கொடுப்பதற்கு அவரிடத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. మనకు ఈయటానికి ఆయన దగ్గర అనేక కార్యాలు ఉన్నాయి. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பதிலே மிகவும் சந்தோஷம் உடையவராக காணப்படுகிறார். ఆయన చాలా మనకి ఇయ్యాలని చాలా సంతోషంగా ఉండు. பாருங்க, வேதத்திலே வாசிக்கும் போது அவரிடத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ఈ గ్రంథంలో ఏమేమి ఆయన ఇయ్యాలా అనుకోండి అన్ని మనం ఈ రోజు ధ్యానించి చూస్తాము. சங்கீதம் 24வது சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். 24வது சங்கீதம் முதலாவது வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. కీర్తనలు 24 కీర్తనలు 1వ అధ్యాయము. భూమియు దాని సంపూర్ణతయు లోకమును దాని నివాసులను యెహోవాయే. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி வாசிக்கிறோம். ఇక్కడ మనం చదివినది ఏమంటే భూమియు దాని సంపూర్ణతయు లోకంలో ఉన్న దాని నివాసులు కూడా దేవుడిదై ఉన్నది. நம்மிலே அநேகருக்கு இந்த பூமி எவ்வளவு பெரியது என்று சொல்லி தெரியாது. మనకి ఈ లోకం ఈ భూలోకం ఎంత పెద్దదని మనకి చాలా మందికి తెలియదు. சில பேருக்கு காவேரிப்பட்டினம் மட்டும்தான் தெரியும். కొంచెం మంది కావేరీ పట్నం మాత్రమే తెలుసు. வெளியில எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். బయట ఎక్కడ మనం పోలేము. ஆனா வெளியில போய் இந்த உலகம் எவ்வளவு பெருசு என்று சொல்லி நாம் சுற்றி பார்த்தால் நம்முடைய ஆயுசு முழுவதும் சுற்றி பார்த்தாலும் அதை சுற்றி பார்க்க முடியாது. మనం బయట పోయి లోకం అంతా మనం తిరిగి చూస్తే కూడా మనకు ఆయుష్నాలు అది కొదువగానే ఉంటుంది. அவ்வளவு பெரிய உலகம் இந்த உலகம், அவ்வளவு பெரிய பூமி இந்த பூமி. ఈ లోకం చాలా పెద్దది. ఈ భూలోకం ఎట్లుందంటే చాలా పెద్దగా ఉన్నది. இந்த பூமியும் அதன் நிறைவும் இந்த பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லி அழகாக எழுதுகிறார். ఇక్కడ చూసినప్పుడు భూమియు దాని సంపూర్ణతయు లోకము దాని నివాసులు కూడా యెహోవాదే అనే బాగా రాసి పెట్టినారు. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். సామెతలు 8వ అధ్యాయము 18వ వచనం. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டுன்னு சொல்றார். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அழகா சாலமோன் இங்க எழுதுகிறார். ఇక్కడ సాలమోన్ ఏమని రాసిండంటే ఐశ్వర్యము ఘనత స్థిరమైన కలిమియు నా యొద్ద ఉన్నవి. நம்முடைய ஆண்டவருடைய கரங்களிலே ஐஸ்வர்யம் இருக்கிறது. మన ఒక దేవుడు ఒక యేసుక్రీస్తు చెయ్యిలో ఏముందంటే ఐశ్వర్యం ఉన్నది. ஐஸ்வர்யம் என்றால் பணத்தை குறிக்கிறது. ఐశ్వర్యం అంటే డబ్బుల గురించి. ஐஸ்வர்யம் என்பது ஆஸ்தியை குறிக்கிறது. ఐశ్వర్యం అంటే ఆస్తిని గురించి చూస్తాము. ஐஸ்வர்யம் என்பது சொத்துக்களை குறிக்கிறது. ఐశ్వర్యం అనేది ఒక సొత్తుని గురించి మనం చూస్తాము. ஐஸ்வர்யம் என்பது ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ఐశ్వర్యం అంటే ఒక పెద్ద ఆశీర్వాదం గురించి మనం చూస్తాము. சகல ஐஸ்வர்யமும் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. సంపూర్ణము కూడా ఎవరి చేతిలో ఉందంటే యేసుక్రీస్తు ప్రభు చేతిలో ఉన్నది. அடுத்தது சொல்றார் பாருங்க, நிலையான பொருள். இந்த உலகத்திலே நிலையானது நிரந்தரமானது எல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது என்று எழுதுகிறார். ఈ లోకంలో స్థిరమైనది నిరంతరమైనది కూడా అన్ని ఎవరి చేతిలో ఉంది అంటే యేసు ప్రభు చేతిలో ఉన్నది. பாருங்க, முதலாவது அவர் சொல்லும்போது இந்த பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதுன்னு சொல்றாரு. ఇప్పుడు మొదటిగా మనం చూసినామంటే భూమియు దాని సంపూర్ణతయు లోకమును దాని నివాసులు కూడా యెహోవాదే అని చూసినాము. அடுத்தது சொல்றாரு ஐஸ்வர்யம், பணம், எல்லா ஆஸ்தியும் சொத்தும்
ஆசீர்வாதங்களும் என்னுடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்றார். రెండోది మనం చూసినాము ఐశ్వర్యము ఘనత స్థిరమైన కలిమియు అంత ప్రభు చేతిలోనే ఉన్నది. மூன்றாவது என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ఆగాయి 2వ అధ్యాయము 8వ వచనం. வெள்ளியும் என்னுடையது, பாருங்க, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. பொன்னும் என்னுடையது. பாத்தீங்களா ఇక్కడ எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வெள்ளி வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ఇక్కడ చూసినప్పుడు ఏమని రాసిందంటే వెండి నాది బంగారము కూడా నాదే అని రాసిండు దేవుడు. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. என்னிடத்துல எல்லாம் இருக்கிறது. ఆయన ఏమని రాసిండంటే అన్ని నా చేతిలోనే ఉన్నాయి. இந்த பூமி அவருடையது, ఈ భూలోకమే ఆయన చేతిలో ఉన్నది. அவருடைய ஐஸ்வர்யங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. ఐశ్వర్యం కూడా ఆయన చేతిలోనే ఉన్నది. வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது, వెండి బంగారం కూడా ఆయన చేతిలోనే ఉన్నది. எல்லா பணம் ஆசீர்வாதம் எல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. డబ్బులు ఆశీర్వాదం అన్ని ఎవరి చేతిలో ఉందంటే ప్రభు చేతిలోనే ఉన్నది. அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? అది పొందుకొని మనం ఎట్లుండాలంటే ఆయత్తముగా ఉన్నామా? அதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, பெற்றுக்கொள்ளுங்கள். అదే మనం ఒక సందేశం ఒక అంశం ఏమంటే మీరు పొందుకొనాలి. அவருடைய சகல காரியங்களையும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ఆయన మనకి ఇయ్యాలనేసి అనేక కార్యాలు ఆయన సిద్ధంగా ఉన్నాడు. ஆனால் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக வேண்டும். అయితే మనం పొందుకొనేటానికి మనం ఎట్లుండాలంటే ఆయత్తముగా ఉండాలి. இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. ఈ ఒక సందేశాన్ని ధ్యానించేటప్పుడు ఒక ఒక ప్రశ్నలో ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது, ஒரு क्वेश्चन. ఒక ప్రశ్నలలో యోచించినాను. அப்ப பாருங்க, நான் கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எல்லாம் உம்முடையது, அதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? అప్పుడు నేను అనుకుంటుంది దేవుడా అన్నీ నీదే, అట్లయితే నేను ఎట్లా పొందుకోవాలి అనేసి నేను అనుకుంటుంది. எல்லாம் உம்முடைய கரங்களிலே இருக்கிறது, అన్నీ నీ చేతిలోనే ఉన్నది, நாங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்வது? మేము ఎట్లా దాన్ని పొందుకోవాలి? அப்பதான் 3 காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் దేవుడి கொடுத்தார். 3 కార్యాలు నాకు నేర్పించిండు. முதலாவது பாருங்க, யார் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? ఎవరు ఇటువంటి ఆశీర్వాదాన్ని పొందుకోగలరు? யாரெல்லாம் கேட்கிறார்களோ கேட்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்? அவர் கண்டிப்பாக தருவார். ఎవరైతే అని అడుగుతారో వాళ్ళు మాత్రమే దాన్ని పొందుకోగలరు. யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். யோவான் 14, 13, 14வது வசனங்கள். యోహాను రాసిన సువార్త 14వ అధ్యాయము 13, 14వ వచనం. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்றார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். ఇక్కడ చూసినప్పుడు నా నామములో నా పేరులో మీరు ఏం అడుగుతారో నేను అన్ని ఇవ్వటానికి సిద్ధంగా ఉన్నాను. அவரிடத்திலே எல்லாம் இருக்கிறது, ఆయన చేతిలో అన్ని ఉన్నది. ஆனால் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்வார்கள். అయితే ఎవరైతే ఆయన అడుగుతారో వాళ్ళు మాత్రమే పొందుకోగలరు. அவரிடத்திலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, சம்பத்து இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ఆయన చేతిలో ఐశ్వర్యము సంపత్తు సొత్తు అన్ని ఆయన చేతిలోనే ఉన్నది. ஆனா யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ఎవరైతే ఆయన అడుగుతారో వాళ్ళు మాత్రమే పొందుకోగలరు. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, లోకంలో ఒక పలమొడి చెప్తారు, அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும், ఏడ్సే ఒక బిడ్డనే పాలు ఇయ్యగలరు. அழாத பிள்ளைக்கு என்ன கிடைக்காது? பால் கிடைக்கவே கிடைக்காது. ఏడ్సే ఒక బిడ్డకే పాలు దొరికేది. அப்ப யாரெல்லாம் தேவனிடத்திலே கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ఎవరైతే దేవుణ్ణి అడుగుతారో వాళ్ళు మాత్రమే ఆశీర్వాదాన్ని పొందుకోగలరు. அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் தருவேன். అందుకే ఇక్కడ చూసినాము, ఎవరైతే నా పేరులో అడుగుతారో వాళ్ళు మాత్రమే పొందుకోగలరని. நம்ம மனுஷங்க கிட்ட கேட்கும் போது மனுஷன் கொடுக்க மாட்டான். మనుషుల దగ్గర పోయి మనం అడిగితే వాళ్ళు ఇయ్యలేరు. ஆனா எல்லாம் வச்சிருப்பாங்க, అన్ని పెట్టుకొని ఉంటారు వాళ్ళ దగ్గర. ஆனா கொடுப்பதற்கு என்ன வராது? மனசே வராது. అయితే ఇయ్యటానికి వాళ్ళకి మనసే రాదు. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ఎంత మనం అడిగితే కూడా ఇయ్యరు.
ஆனா பாருங்க, ஆண்டவர் அப்படி இல்லை. அவரிடத்திலே கேட்கும் போது கண்டிப்பாக அவர் கேட்கிறவர்களுக்கு தருகிறார். అయితే దేవుడు అట్లా కాదు, మనం ఎవరైతే ఆయన్ని అడుగుతారో వాళ్ళకి ఏమైతే సిద్ధంగా ఉండి ఇవ్వటానికి. ஆனா அவருடைய சமூகத்திலே அமர்ந்து நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணல, ஒன்னையும் கேட்கவே இல்லை. అయితే మనము ఆయన సన్నిధానంలో వచ్చి కూర్చొని మనము అడగనే లేదు. தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். దేవుడి సమూహంలో వచ్చి మనం ఏం చేయాలంటే ఆయన దగ్గర కూర్చొని కాసుకొని మనము పొందుకోవాలి. ஏன்னா யாரெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன பண்ணுவார், தருவார். ఎవరైతే ఆయన సమూహంలో వచ్చి కాసి పొందుకుంటారో వాళ్ళకి మాత్రమే ఇయ్యబడును. யோவான் ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஜான் சாப்டர் 16 verse 24. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாயிருக்கும்படி, அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ఇక్కడ యోవాను రాసిన 16వ అధ్యాయము 24వ వచనంలో చూసినప్పుడు, ఇది వరకు మీరు ఏమీ నా పేరుట అడగలేదు, అయితే అడగండి మీ సంతోషం సంపూర్ణంగా ఉన్నది అనేసి రాయబడి ఉన్నది. இதுவரைக்கும் நம்ம ஒண்ணுமே கேட்கலன்னு சொல்றார். ఇంతవరకు మీరు ఏమీ అడగలే నా పేరులోట. ஆனா தேவ சமூகத்தில் நாம் வந்து கேட்கும்போது நிச்சயமாக நாம் கேட்கிற காரியங்களை அவர் செய்கிறார். అయితే మనము ఆయన సమూహంలో వచ్చి మనము నిశ్చయంగా అడిగితే ఆయన తప్పకుండా మనకి ఇస్తాడు. மத்தேயுல அழகா சொல்றாரு பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அப்ப பாருங்க, நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு மனதோடு கூட எந்த காரியத்தை தேவனிடத்திலே கேட்கிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமாக தருகிறார். మత్తయి రాసిన సువార్త 18వ అధ్యాయము 19వ వచనంలో ఏమని రాసిందంటే, మరియు మీలో 2 తాము వేడుకొను దానిని గురించి భూమి మీద ఏకీభవించిన ఎడల అది వారికి ఇయ్యబడును అని రాసి ఉన్నది. அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது, ఆయన దగ్గర అన్ని ఉన్నది. ஆனா கேட்கிறவர்கள் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்வார்கள். అయితే ఎవరైతే అన్ని అడుగుతారో వాళ్ళు మాత్రమే పొందుకోగలరు. அவரிடத்துல எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் அவர் தருவது இல்லை. ఆయన దగ్గర అన్ని ఉంది, అయితే అందరికీ ఇయ్యడు ఆయన. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் அவர் எடுத்து கொடுக்கிறார். ఎవరైతే ఆయన అడుగుతారో వాళ్ళకి మాత్రమే ఆయన ఇయ్యగలడు. இதுதான் முதலாவது காரியம். ఇదే మొదలైన కార్యము. இரண்டாவது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இரண்டாவது காரியம், விசுவாசிக்கிறவர்களுக்கு தருகிறார். இப்போ రెండోది ఏమంటే విశ్వాసము ఉండే వాళ్ళకి మాత్రమే అది దొరుకుతుంది. நம்ம நம்பணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக அதை தருவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். మనం నమ్మాలి. ఎవరైతే ఆయన నామంలో ఆయన ప్రార్థన చేస్తారో వాళ్ళకి ఆయన నిశ్చయంగా ఇయ్యగలడని నమ్మాలా మనము. நம்ம விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். విశ్వాసం లేకుండా ఆయనకు ప్రియంగా ఉండేది అది కూడాద కార్యం అనేసి రాయబడి ఉన్నది. சில பேர் ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க, చాలా మంది చాలా సేపు ప్రార్థన చేస్తారు, ஆனா ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசம் நம்பிக்கையே அவர்களுக்குள்ள இருக்காது. అయితే వాళ్ళకి విశ్వాసం లేదు దేవుడు ఇస్తాడు అనేసి. சில பேர் ரொம்ப அதிகமாக விசுவாச ஜீவியத்திலே வளர்ந்து இருப்பாங்க, చాలా మంది విశ్వాస ఒక జీవితంలో పెరిగి ఉంటారు, ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. అయితే వాళ్ళు ప్రార్థన చేయరు. ரெண்டும் ரொம்ப முக்கியமான காரியம். అయితే రెండు కూడా చాలా ముఖ్యమైనది. நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசிக்க வேண்டும். మనం ఎంత అడుగుతామో మనం దాని ప్రకారమే మనం చాలా విశ్వాసించాలి. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். ఎంత మనం విశ్వాసిస్తామో మనం అంతగా మనం ఏం చేయాలి, దేవుడి సన్నిధానంలో. இந்த ரெண்டு காரியமும் இல்லாம நம்ம அவரிடத்துல ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ఈ రెండు కార్యం లేకుండా మనం ఏమి కూడా ఆయన దగ్గర పొందలేము. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள்,
பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் தேவன் இவ்வுலகத்தின் பாருங்க, இந்த உலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறாராம். பார்த்தீங்களா? இந்த உலகத்திலே தரித்திரரை, ஒன்றும் இல்லாதவர்களை, பிச்சைக்காரர்களை విశ్వాసத்தினாலே ఐశ్వర్యవాన్గలాగా పణకారరాకురారాం. ఇక్కడ యాకోబు రాసిన పత్రికలో 2వ అధ్యాయం 5వ వచనంలో ఏమని రాసిందంటే, దరిద్రులైన వారిని విశ్వాసంలో ஐஸ்வர்யங்களுగా చేయగలడు. பாருங்க, விசுவாசம் எவ்வளவு பெரிய அற்புதமான காரியங்களை செய்கிறது. ఈ విశ్వాసం ఎంత పెద్ద కార్యాలన్నీ చేస్తుందని. ஒரு தரித்திரனை ஐஸ்வர்யவானாக்குகிறது. ఒక దరిద్రుడిని ఒక ఐశ్వర్యంగా చేయగలడు దేవుడు. ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள செய்கிறது. ఒక్కటే లేకుండా ఒక మనిషిని అన్ని పొందుకోవడానికి దేవుడు చేయగలడు. ஒரு பிச்சைக்காரனை ஒரு பெரிய பணக்காரனாக மாற்றுகிறது. ఒక దరిద్రుడిని ఆయన ఐశ్వర్యంగా చేయగలడు. அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. అప్పుడు ఆ విశ్వాసం ఎంత పెద్ద కార్యం అనేది చూడండి. அப்ப நம்ம எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்திலே வளருவது மிக அவசியமான காரியமா இருக்கிறது. ఎంత మనం ప్రార్థన చేస్తామో అంతగా మనము ఆయన లోపల విశ్వాసించాలి. எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 11వ అధ్యాయము 6వ వచనం చదవండి. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். విశ్వాసము లేకుండా దేవునికి మనకు ప్రియంగా ఉండేది అసాధ్యమైన కార్యము. వచ్చువాడు ఆయన ఉన్నాడని నమ్మాలి. తను వెతుకు వాళ్ళకి ఆయన ఫలం ఇస్తాడనేసి మనమేమో విశ్వాసించి నమ్మాలి. அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ఆయన వెతుకు వాళ్ళకి ఆయన ఏమి ఇస్తాడు? ఆయన ఫలం ఇస్తాడని మనము విశ్వాసించాలి. நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், நிச்சயமாக அவர் தருவார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். మనం ప్రార్థన చేసేటప్పుడు మనం నమ్మాలి, నేను చేసే ఒక ప్రార్థనకి ఆయన ఫలం ఇస్తాడనేసి. ஒரு అమ్మ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. ఒక అమ్మ చాలా సేపు ప్రార్థన చేసింది. அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்டாரு. అప్పుడు ఆయన ఒక భర్త వచ్చి ఆ అమ్మని పిలిచి అడిగే, என்னம்மா கேட்ட? అప్పుడు నువ్వు ఏం అడుగుతీవి అనేసి అడిగే. என் మనసులో நிறைய காரியங்கள் இருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னு சொன்னாங்க. నా మనసులో చాలా కార్యాలు ఉంది, అవన్నీ దేవుడి దగ్గర అడిగినాను అని చెప్పే. எப்போ தருவாருமா அதன்னு கேட்டாரு. అప్పుడు ఆయన భర్త ఎప్పుడు ఇస్తాడు అని అడిగిండు. தருவாரா தரமாட்டாரான்னு எனக்கு தெரியல. ఇస్తాడో ఇయ్యడో అనేసి నాకు తెలియదు. இது అవిశ్వాసం. ఇది వచ్చి అవిశ్వాసమైన మాటలు. ஆனா நம்ம விசுவாசிக்கணும். అయితే మనం విశ్వాసించాలి, నమ్మాలి దేవుణ్ణి. நம்ம விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து எவைகளை கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். మనము ప్రార్థన చేసేటప్పుడు మనం విశ్వాసించి మనం ప్రార్థన చేసినప్పుడు అన్ని మనం పొందుకోగలము. நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். నేను ప్రార్థన చేసేసిని ఆయన నిశ్చయంగా ఆయన నాకు ఇస్తాడనే ఒక నమ్మకం ఉండాలి మనకి. அதுதாங்க விசுவாசம். అదే విశ్వాసం. நான் ஜெபம் பண்ணிட்டேன், నేను ప్రార్థన చేసేసిని கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்து முடிப்பார். నిశ్చయంగా ఈ కార్యం ఆయన చేసి ముగిస్తాడు అనే ఒక విశ్వాసం ఉండాలి. நான் ஜெபித்து விட்டேன், நான் ప్రార్థన చేసేస్తిని, நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் என் தேவன் எனக்கு தருவார். నేను ఏమైతే అడుగుతానో అవన్నీ నా కోసం ఆయన చేస్తాడనేసి అనుకోవాలి. మనము 100% நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம். 100% మనము ఆ దేవుణ్ణి నమ్మాలా. 100% நம்ம அவரை என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். 100% మనం ఏం చేయాలంటే దేవుణ్ణి నమ్మాలి. அதுதான் மிகப்பெரிய விசுவாசம். అదే పెద్ద ఒక విశ్వాసమై ఉన్నది. அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். అట్లా విశ్వాసించే వాళ్ళకి దేవుడు అన్నీ ఇస్తాడు. அதுதான் நம்ம தலைப்புல நம்ம பார்க்கிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பெற்றுக்கொள்வது? అదే మనం సందేశం ఒక అంశం ఏమంటే మీరు పొందుకొనాలి అని మనం చూసినాము. முதலாவது அவரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். మొదటిగా మనం అడిగి పొందుకోవాలి. இரண்டாவது நாம் விசுவாசித்து நம்பி அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். రెండోది మనం విశ్వాసించి నమ్మి మనం పొందుకోవాలి. அவரிடத்துல ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ఆయన దగ్గర అనేక ఆశీర్వాదాలన్నీ ఉన్నాయి. ஆனால் நாம் கேட்டு விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். అయితే మనం అడిగి మనం విశ్వాసించి పొందే వాళ్ళగా ఉండాలి. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது.
సమయము కొదువైతేనే ఉన్నది. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ఇంకా కొంచెం సమయమే ఉంది, జల్దీ ముగిస్తాను. மூன்றாவது காரியம் பாருங்க, சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனம். Psalm 41. మూడోది ఏమంటే సంగీతం 40వ సంగీతం 1వ వచనం. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாத்தீங்களா, பொறுமையா காத்திருக்கிறார். ఇక్కడ చూసినప్పుడు మనం సహనముగా ఆయన సముఖములో కనిపెట్టాలి, కాచుకొనాలి. இதுதான் மூன்றாவது காரியம். ఇదే మూడవది కార్యమై ఉన్నది. நம்ம பொறுமையோட காத்திருக்க வேண்டும். మనము సహనముగా ఆయన సముఖంలో ఏం చేయాలంటే కనిపెట్టాలి. அவர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ఆయన ఈయటానికి అన్ని ఆయన ఎట్లుండంటే సిద్ధంగా ఉన్నాడు. ஆனா உடனே நம்ம என்ன பண்ண முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. అయితే మనం తొందరగా ఏది మనం పొందుకోలేము. we have to wait upon the Lord. நம்ம பொறுமையோடு அவருக்காக காத்திருக்கும் போது தான் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். అయితే మనము సహనముగా ఆయన సన్నిధానంలో కాసుకున్నప్పుడు అది తప్పకుండా మనకి దొరుకుతుంది. he will not give easily anything. அவர் எதையுமே எளிதாக அவர் கொடுக்க மாட்டார். ఆయన అంత సులభంగా ఎవరికి ఇయ్యడు. ரொம்ப நாம அவருடைய சமூகத்துல காத்திருப்பது மிக அவசியமான காரியம். ఆయన సముఖంలో ఆయన సన్నిధానంలో కనిపెట్టే వాళ్ళకి మాత్రమే పొందుకోగలరు. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். మనం ఎంత సహనంగా ఆయన సముఖంలో ఆయన సన్నిధానంలో కనిపెట్టుతామో మనము అన్ని పొందుకోగలము. சில பேருக்கு ரொம்ப அவசரம், కొంచెం మందికి చాలా అవసరం. நான் ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிடணும், నేను ప్రార్థన చేసిన వెంటనే నాకు దొరకాలి అనేసి, நான் வேண்டுதல் செய்த உடனே கர்த்தர் அதை நிறைவேற்றி விட வேண்டும், నేను వేண்டுదల చేసినప్పుడు వెంటనే నాకు దొరకాలి అనేసి అనేక మందిలో ఆశిస్తారు. நான் கேட்ட உடனே கர்த்தர் அதை கொடுத்து விட வேண்டும், నేను అడిగిన వెంటనే అది నాకు దొరకాలి అనేసి అనేక మందిలో అనుకుంటారు. அப்படி ஆண்டவர் அநேகருக்கு கொடுத்து அதை வாங்கிக்கிற நிறைய பேர் ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. అయితే అనేక మందిలో ఏమో ఆయన దగ్గర అర్జెంటుగా తొందరగా పొందుకొని లాస్ట్లో లేకుండా పోయేసిరి. அதையெல்லாம் பார்க்கிறதான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தர ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அவர்கள் காத்திருக்கிறார்களா என்பதை அவர் பார்க்கிறார். ఆయన ఇయ్యటానికి సిద్ధంగా ఉండు, అయితే ఆయన ఏమని ఎదురు చూస్తా ఉంటే మనం సహనంతో కనిపెట్టాలి. முதலாவது நம்மை கேட்க வைக்கிறார், మొదటిగా మన్ని అడగ చేస్తుండు, இரண்டாவது விசுவாச ஜீவியத்திலே வளர வைக்கிறார், రెండోది విశ్వాసంలో పెరగాలని ఎదురు చూస్తుండు, மூன்றாவது காத்திருப்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், మూడోది వచ్చి కనిపెట్టడానికి ఆయన దగ్గర సముఖంలో కాసుకునే దానికి నేర్పిస్తుండు. அதுல மிகப்பெரிய பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், సహనంని మనకి నేర్పిస్తుండు. எல்லா காரியங்களிலேயும் நம்மை உருவாக்கி பின்பு எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். అన్ని కార్యంలో ఆయన మన్ని పెరగజేసి అప్పుడు అన్ని కార్యాల్లో ఇంకా మనకి ఆశీర్వాదాలు అన్ని పొందుకోగలము. நம்ம எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். మనకు అందరికీ పిల్లలు ఉన్నారు. அந்த குழந்தையா இருக்கும்போது, அந்த பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போது, ఆ పిల్లలు వచ్చేసి చిన్న పిల్లలుగా ఉన్నప్పుడు, బిడ్డగా ఉన్నప్పుడు அது கேட்கறதெல்லாம் தகப்பன் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. అప్పుడు తండ్రి పిల్లలు అడిగింది ఇయ్యలేరా. ஒரு தகப்பனிடத்திலே ஒரு குழந்தை ஆசையோடு கத்தியை கேட்டால் உடனே என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். ఒక చిన్న బాలుడు తండ్రి దగ్గర కత్తి అంటే ఇయ్యడు. அல்லது ஒரு பிளேட கேட்டா கொடுக்க மாட்டார். తండ్రి వచ్చేసి ఒక బ్లేడ్ అంటే కొడుకుకి ఇస్తాడా చిన్న పిల్లలకి. அல்லது காவல்துறையிலே பணி செய்கிறதான ஒரு போலீஸ் ஆபீசர் இடத்திலே கன் கேட்டா அந்த குழந்தைக்கு என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். ఒక ఆఫీసర్, పోలీస్ ఆఫీసర్ దగ్గర వాళ్ళ చిన్న కొడుకు, చిన్న బిడ్డ ఆ గన్ని అంటే ఇస్తాడా, கொடுக்க மாட்டார். ఇయ్యడు. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அதை சரியாக பயன்படுத்த தெரியாது. ఎందుకంటే ఆ కొడుకుకి, చిన్న పిల్లలకి తెలియదు ఏమైనా ఇస్తే ఎట్లా వాడాలని తెలియదు. ஆனால் அந்த சின்ன பிள்ளைகள் வளரும் போது, చిన్న పిల్లలు పెరిగినప్పుడు அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொண்ட பின்பு, చిన్న పిల్లలు పెరిగి దాన్ని ఎట్లా మనం ఉపయోగించాలని తెలుసుకున్నా பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் தகப்பன் தருகிறார். అప్పుడే తండ్రి ఏం చేస్తారు, పిల్లలు ఎప్పుడు తెలుసుకుంటారు అప్పుడు ఇస్తారు పిల్లలకి. அந்த பிள்ளைகள் கேட்பதை தகப்பன் ஒருபோதும் மறுக்கவே மாட்டார். తండ్రి ఏం చేస్తారో వాళ్ళకి ఇవ్వకుండా ఉండడు, ఎట్లనా కానీ పిల్లలకి ఇస్తాడు. ஏனென்றால் அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை அந்த பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ఎందుకంటే తండ్రి తెలుసుకుంటాడు ఈ పిల్లలంతా ఎట్లా ఉపయోగించాలి అని తెలుసుకొని ఉన్నారు. இப்போ அவைகளை பயன்படுத்துவதற்குரியான சரியான
ஞானம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ఇప్పుడు పెరిగినాక పిల్లలకి జ్ఞానం వచ్చింది ఏమంటే அதை- ఎట్లా మనం ఉపయోగించాలని, அவைகளை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிறதான அறிவு அவர்களுக்கு வந்திருக்கிறது. వాళ్ళకి ఏమంటే బుద్ధి వచ్చింది, జ్ఞానం వచ్చింది, ఎట్లా నేను దాన్ని ఉపయోగించాలని. அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பொறுமையாய் காத்திருந்து கற்றுக்கொண்டார்கள். వాళ్ళు ఏం సహనముగా సహనంగా కనిపెట్టినారు, ఎట్లా నేను అది ప్రయోజనం చెయ్యాలనేసి. இப்போ பிள்ளைகள் கேட்கிறதெல்லாம் தகப்பன் தருவார். అప్పుడు తండ్రి ఏం చేస్తారంటే పిల్లలు అడిగేది అన్నీ కూడా వాళ్ళకి ఏం చేస్తాడు, ఈయటానికి సిద్ధంగా ఉండు. அவர்தாங்க அன்பான தகப்பன். ఆయననే ఒక ప్రేమగల తండ్రిగా ఉన్నాడు. பிள்ளைகள் கேட்கிற ஆசைப்படுகிற எல்லா காரியத்தையும் செய்கிற தகப்பன் தான் அன்பான தகப்பன். పిల్లలు అడిగే ఒక అన్ని కార్యాలని ఇచ్చేవాడే ప్రేమగల తండ్రిగా ఉన్నాడు. ஏன்னா இப்ப வளர்ந்துட்டாங்க, அவர்கள் குழந்தைகள் அல்ல. ఎందుకంటే చిన్న పిల్లలు కాదు, ఇప్పుడు ఎట్లున్నారంటే పెరిగిన పిల్లలుగా ఉన్నారు. நல்ல மெச்சூரிட்டி வந்து விட்டது, మంచి ఒక జ్ఞానం ఉంది వాళ్ళకి, நல்ல வளர்ச்சி இருக்கிறது, మంచి ఒక వాళ్ళ లోపల గ్రోత్ చూస్తున్నాము, நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. వాళ్ళ లోపల ఒక గ్రేట్ చేంజెస్ మనం அப்ப చూస్తున్నాము. பிள்ளைகள் கேட்பதை தகப்பன் கொடுத்தே ஆக வேண்டும். అప్పుడు తప్పకుండా తండ్రి ఏం చేస్తా, పిల్లలు అడిగేది తప్పకుండా ఆయనకి ఇయ్యగలడు. அப்போ ஒரு உலக பிரகாரமான தகப்பனே கொடுக்கும்போது நம்முடைய ஆண்டவர் பரம தகப்பன், அவர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ఈ లోకంలో ఉండే ఒక తండ్రియే ఇంత సిద్ధంగా ఉంటే ఈయటానికి, పరలోకంలో ఉండే తండ్రి ఎంత సిద్ధంగా ఉంటాడో పిల్లలకి ఈయటానికి. ஆனா அவருடைய பார்வையிலே நாம் குழந்தைகளா இருந்தால் அவர் கொடுக்க மாட்டார். అయితే ఆయన ఒక సూపులో మన చిన్న పిల్లలుగా ఉంటే ఆయన ఇయ్యడు. நமக்குள்ளே வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் நாம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்க மாட்டார். మన లోపల అది పెరిగే ఒక కార్యాలు లేదంటే ఆయన మనకి ఇయ్యడు. விசுவாசத்திலே வளர்ந்து பொறுமையாய் காத்திருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பின்புதான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். విశ్వాసంలో మనం పెరిగి తర్వాత మనం అడిగినప్పుడు అన్ని ఆయన మనకి ఇయ్యగలడు. பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. మన ఒక సందేశం ఒక అంశమే ఏమంటే ఆయన ఇంకా మనం పొందుకొనాలి. அதுக்கு முன்னாடி தலைப்பு என்னன்னா கற்றுக்கொள்ளுங்கள். అయితే దానికి ముందుగా ఏమంటే మనం నేర్చుకోనాలి. முதலாவது உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள், பின்பு அவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். మనం ఎట్లా ఉపయోగించాలి అని ఫస్ట్ నేర్చుకొని తర్వాత ఆయన దగ్గర ఇంకా అన్ని మనము பாருங்க, தாவீதை பத்தி சொல்லும்போது கர்த்தருக்காக பொறுமையோடு அவர் காத்திருந்தார். ఒక దావీదు ఒక రాజును చూసినప్పుడు ఆయన సహనముతో ఆయన కనిపెట్టిన దానికి అన్ని ఆయన పొందుకొని ఉండు. பாருங்க, ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15வது வசனம் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15வது வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்கம்மா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பாருங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படியே அவன் பொறுமையாக காத்திருந்து, அவன் பொறுமையாக, அந்த ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்து వాక్కుతత్వం పన్నినதை పెట్టుకొండాన్. ఇక్కడ చూసినప్పుడు అబ్రహాం అనే ఒక దేవ భక్తుడు ఏం చేసిండంటే దేవుడి సన్నిధానంలో సహనముగా కాసుకొని కనిపెట్టి అన్ని ఆశీర్వాదాలని పొందుకొని ఉండు. நீங்க ஆதியாகமத்தில் ஆபிரகாமை குறித்து வாசித்து பார்த்தால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு 25 வருடங்கள் அவர் காத்திருந்தார். పழைయ ఉడమడికిలో మనం చూసినప్పుడు ఆది కాండంలో అబ్రహాం వచ్చేసి 25 సంవత్సరాలు కాసుకొని అన్ని ఆశీర్వాదాలు దేవుడిని ఇంకా పొందుకొని ఉండు. ஒரு வாக்குத்தத்த பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெற்றுக்கொள்வதற்கு 25 வருடங்கள் காத்திருந்தார். అబ్రహాం వాకుదత్తమైన ఒక కొడుకుని పొందేదానికి 25 సంవత్సరాలు కాసుకొని ఉండు. பாருங்க, நம்ம எத்தனை வருஷம் காத்திருக்கணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். మనం ఎంత సంవత్సరాలు ఆయన సన్నిధానంలో ఆయన సముఖంలో మనం ఎంత కాసుకోవాలనేది మనం తెలుసుకోవాలి. ஒருவேளை உடனே கொடுத்துருவார், ఒక్కొక్కసారి చూసినప్పుడు ఆయన తొందరగా ఇయ్యొచ్చు మనకి. அது நம்மளுடைய வளர்ச்சியை பொறுத்து இருக்கிறது. అది మనము పెరుగుట చూసి ఇయ్యగలడు. எந்த அளவுக்கு நாம் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உடனே என்ன பண்ணுவார், கொடுப்பார். మనం ఎంత మనం పెరుగుతామో దేవుళ్ళ వెంటనే ఆయన ఇస్తాడు మనకి. கடைசியாக ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 104வது சங்கீதம், சங்கீதம் 104வது சங்கீதம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. இந்த கடல் சமுத்திரம் அது நிறைந்திருக்கிறது.
அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண் நிறைந்த ஜீவன்கள் உண்டு. சமுத்திரம் நமக்கு நன்றாக தெரியும், கடல் என்பது நமக்கு நன்றாக தெரியும். సముద్రం అంటే మనకు తెలుసు, కడల్ అంటే కూడా మనకి తెలుసు. அதுல எத்தனையோ சின்ன விலங்குல இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் இருக்கிறது. చిన్నవి ఉన్నాయి, పెద్దవి జీవరాశులన్నీ మనం చూస్తాం. பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. దాంట్లో చూసినప్పుడు పెద్ద పెద్ద మకరము కూడా ఉన్నాయి. பாருங்க, அந்த திமிங்கலத்தை குறித்து வாசிக்கும் போது அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். அது வரைக்கும் என்ன பண்ணுது அந்த திமிங்கலம்? காத்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். உம்முடைய கையை விரிக்க அவைகள் நன்மையினால் என்ன பண்ணும்? திருப்தியாகும். ఇక్కడ చూసినప్పుడు పెద్ద పెద్ద మకరం అనేది సముద్రంలో ఉన్నాయి. అవన్నీ దేవుడి కోసం ఆయన చెయ్యిల్ని ఎదురు చూస్తూ ఉంటే తగిన కాలానికి ఆయన ఆహారం ఇచ్చినప్పుడు అవి ఆయన చెయ్యిల్ని ఇంకా పొందుకొని తృప్తిగా తిని சுகமாக ఉంటాయి. அந்த பெரிய திமிங்கலங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் போய் எப்படி வேணும்னாலும் சாப்பிடலாம். ఆ మకరం చూసినప్పుడు పెద్ద పెద్ద చేపలు అది పోయి తనకి ఇష్టమైంది పోయి తినేసి సంతోషంగా ఉండగలది. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் வரைக்கும் அவைகள் என்ன பண்ணுகிறது? காத்திருக்கிறது. అయితే అది ఏం చేస్తా? దేవుడు ఇచ్చే వరకు ఆయన కోసం కనిపెట్టి ఉంటుంది. அந்த பெரிய விலங்குகளுக்கு நிறைய பசி இருக்கும். పెద్ద పెద్ద ఒక చేపలకి మకరముకి ఎంత ఆకలిగా ఉంటాయి. ఆనాலும் ఆండవర్ கொடுக்கும் వరకు అவைகள் కాத்திருக்கிறது. అయితే కూడా అది ఏం చేస్తాయంటే దేవుడు ఇచ్చే వరకు అన్ని కనిపెట్టి ఉంటుంది. అவைகளுக்கெல்லாம் எத்தனை அறிவுகள்? 5 அறிவுகள் தான். 5 அறிவுகள். விலங்குகளுக்கு 5 அறிவுகள் தான் இருக்கிறது. అయితే మనము ప్రాణులకి పక్షులకి అవన్నీ చూసినప్పుడు 5 ఒక அறிவு ఉంటుంది. 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கு 4 அறிவு உள்ள பறவைகளுக்கு பொறுமை இருக்கிறது, அவைகள் காத்திருக்கிறது. ஆனால் 6 அறிவு இருக்கிறதான மனிதன் சில நேரத்தில் பொறுமையை இழந்து விடுகிறான், காத்திருக்க தவறி விடுகிறான். అయితే ఇప్పుడు మనం ప్రాణులకు పక్షులకు అంతా 5, 4 ఉన్నాయి அறிவு. అయితే మనకి 6 அறிவு ఉంది. అయితే మనకు సహనం లేదు. நம்ம தேவ சமூகத்திலே நம்ம பொறுமையோட காத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் கேட்பதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். మనము దేవుడు ఒక సన్నిధానంలో సహనంగా మనం కాసుకొని ఉంటే కనిపెట్టి ఉంటే మనం నిశ్చయంగా ఆయన అన్ని మనం పొందుకోగలము. இந்த நாளிலே 3 காரியங்களை நம்ம தியானம் பண்ணி இருக்கிறோம். ఈ రోజు 3 కార్యాలు మనం ధ్యానించినాము. பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறதான தலைப்பிலிருந்து ఈ రోజు మన సందేశాన్ని ఇంకా ఒక అంశంని ఇంకా మనం నేర్చుకునేది ఏమంటే మనము పొందుకోవాలి అని. దేవునుடைய ఆశీర్వాదங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? ఎట్లంతా మనము ఆ దేవుని ఒక ఆశీర్వాదాన్ని పొందుకోగలము? முதலாவது நாம் கேட்க வேண்டும். మొదటిగా మనం అడగాలి. இரண்டாவது நம்ம விசுவாசத்துல வளர வேண்டும். రెండోది మన విశ్వాసంలో పెరగాలి. மூன்றாவது நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டும். మూడోది ఏమంటే మన సహనముగా కనిపెట్టాలి. இந்த 3 காரியங்களும் நமக்குள்ளே இருந்தால், ఈ 3 కార్యాలు మనలో ఉంటే, எல்லாவற்றையும் அவருடைய கரங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிறாரே அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். అన్ని ఆయన చేతిలో ఉందే, ఆయన్ని మనం ఏం చూస్తామంటే తప్పకుండా మనకు అన్ని దొరుకుతుంది. ప్రైజ్ లార్డ్, ఆమేన్, హల్లెలూయా. ప్రైజ్ లార్డ్, ఆమేన్, హల్లెలూయా. கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான மாலை வேளையில உம்முடைய ஆலயத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்க வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை 3 காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்மிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் உம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் நிலையான பொருளும் உம்மிடத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவரை நாங்கள் கேட்கிறவர்களாக, 2வது விசுவாசத்திலே வளருகிறவர்களாக, 3வது பொறுமையோடே காத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை நேரத்தில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த மாலை ஆராதனையில் அநேக பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை முடிந்து வீடுகளுக்கு செல்கிறதான பிள்ளைகளோடு கர்த்தருடைய பெரிதான பாதுகாப்பு கரம் இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். பிரைஸ் லார்ட்.